Green Lime டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனியில் செட்டில் பண்ணாங்க. அங்கே நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஹாய், இன்னைக்கு பெசன்ட் டெக்னாலஜிஸ் போர்லேருந்து விக்னேஷ்ங்கிற கேண்டிடேட் வந்து பிளேஸ் ஆகியிருக்காங்க. 3.5 lakh சிட்டிஸில் Green Lime டெக்னாலஜிங்கிற கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. வாங்க அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி என்னங்கிறத பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் விக்னேஷ் ஃப்ரம் மதுரை. நான் யூஜி வந்து மதுரையில் பண்ணியிருந்தேன் பிகாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் எம்சிஏக்காக வந்து சென்னை வந்திருந்தேன். ஸோ எம்சிஏ வந்து 2023 பாஸ் அவுட் ஆனேன். பாஸ் அவுட் ஆனோடனே எனக்கு வந்து ரியாக்டில் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அதுக்காக நான் கூகுளில் வந்து எந்த இன்ஸ்டியூட் நல்லா இருக்குன்னு பார்க்கப்ப எனக்கு பெசன்ட் டெக்னாலஜி போகிறது வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து நான் ஃபுல் ஸ்டாக் வித் மெர்ன் ஸ்டாக் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் சப்போர்ட் பண்ண கைட் பண்ணது எல்லாமே வந்து பிரின்ஸ் சார் சப்போர்ட் பண்ணாங்க. தென் பேக் எண்ட் வந்து எனக்கு பத்ரி சார் சப்போர்ட் பண்ணாங்க. பேக் எண்ட் வந்து Node.js MongoDB அவர் எடுத்தார். ரெண்டு பேரும் வந்து டாஸ்க் அசைன் பண்ணது வந்து எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. நான் டாஸ்க்லாம் இன்டர்வியூஸ்க்காக சப்போர்ட் பண்ணி கைட் பண்ணாங்க. பிகாம் படிச்சிருக்கீங்க, காமர்ஸ்லேருந்து ஐடி உள்ள வர்றதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? காமர்ஸ் குரூப்லேருந்து எனக்கு மாறுறதுக்கு முதல் இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு கோடிங்கில் போகணுன்ற ஒரு ஆசை தான் இருந்துச்சு. அந்த ஆசையை நான் ஃபுல்ஃபில் பண்ணணுன்றதுக்காண்டி என்னோடய சைட்லேருந்து நான் எஃபர்ட் போட்டேன். அதனால் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. நான் காமர்ஸ் கோர்லேயுமே காமர்ஸ் சைட்லேயும் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு வந்து ஐடியில் போகணுன்ற ஒரு ஆசை இருந்தனால நான் தினக்கி உட்காந்து படிக்க ஆரம்பித்தேன். என்னென்ன படிக்கணும் அப்படின்றதுக்காக இன்டர்வியூஸ் ரிலேட்டடாக படிக்க ஆரம்பிச்சு ப்ரிப்பேர் பண்ணனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் Green Lime டெக்னாலஜிஸ்னு ஒரு கம்பெனியில் செட்டில் பண்ணாங்க. அங்கே நான் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். நான் பிளேஸ் ஆனேன். 3.5 LPAல வந்து பிளேஸ் ஆனேன்.